இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி தலைமையில் இன்று புதன்கிழமை காலை 7:30 மணியளவில் திருகோணமலை சிவன் கோவிலடியில் அமைந்துள்ள தந்தை செல்வாவின் நினைவு தூபிக்கு அருகாமையில் நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி, கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரைராஜசிங்கம், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜனார்த்தனன் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி, முள்ளிவாய்க்கால் படுகொலையின் இந்த வருடத்தினுடைய நினைவு நாளை இன்று நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை மாவட்ட மக்களுடைய சார்பாக தந்தை செல்வா அவர்களுடைய சிலையின் அருகே நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை என்பது இந்த நாட்டிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, உலக நாடுகளில் வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பாரமான, மிகவும் கனத்த படுக்களை சுமந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. தமிழினத்தை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையோ என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு மிக கொடூரமான படுகொலைகள் 2009ஆம் ஆண்டு நடைபெற்று அந்த நிகழ்வுகள் முடிவுக்கு வந்த அந்த போரினுடைய இறுதி நாளாக சொல்லப்படுகின்ற நாளாக 18ஆம் தேதி மே மாதம் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய விடுதலைக்காகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் அநியாயமாக கொன்றொழிக்கப்பட்ட மக்களை நினைவு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த குறித்த தினத்திலே நாங்கள் அந்த கொன்றொழிக்கப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்தாலும் கூட எந்த நாளுமே அவர்களுடைய நினைவுகள் எங்களுடைய நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கின்றது. இந்த நாட்டிலே எங்களுடைய மக்களுடைய எதிர்கால விடுதலையோடு கூடிய வாழ்க்கைக்கு இந்த மக்களுடைய உயிர்கள் ஒரு அடிப்படையாகவும் அர்ப்பணிப்பாகவும் அமைந்திருப்பதனை நாங்கள் மறந்துவிட முடியாது. அந்த வகையில் எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காகவும் நல்வாழ்க்கைக்காகவும் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்த அந்த மக்களை அநியாயமாக கொன்றொழிக்கப்பட்ட அந்த ஆயிரக்கணக்கான மக்களை நாங்கள் எந்நாளும் நினைவு கூறுவோமாக. அடையாளமாக இன்றைய தினம் திருகோணமலை மக்களுடைய சார்பாக நாங்கள் இன்று தந்தை செல்வா அவர்களுடைய இந்த சிலைக்கு அருகில் எங்களுடைய நெஞ்சார்ந்த எங்களுடைய வணக்கத்தையும் எங்களுடைய அஞ்சலியையும் நாங்கள் இங்கே செலுத்திக் கொள்வோம்.